ஒரு காலகட்டத்தில இருந்த அளவற்ற செல்வம், உலகளாவிய சக்தி, அப்புறம் மொத்தமா மறக்கப்பட்ட ஒரு வரலாறு. இது எல்லாத்தையும் பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். எங்கிருந்து ஆரம்பிக்க போறோம்னா, எகிப்து மணல்ல கிடைச்ச ஒரே ஒரு மர்மமான தடயத்திலிருந்து தான். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். நம்ம கதை இந்தியால தொடங்கல. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அந்த பக்கம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களே குழப்பி போட்ட ஒரு கண்டுபிடிப்புல இருந்தான் தொடங்குது. யோசிச்சு பாருங்க, இது எப்படி சாத்தியம்? இந்த ஒரே ஒரு ஆவணம், ரொம்பவே பலவீனமான இந்த பாப்ரஸ்தால் பண்டைய பொருளாதார வரலாற்றோட ஒரு பெரிய பகுதியே மாத்தி எழுத போகுது. இது ஏதோ கட்டுக்கதை இல்லைங்க. இது ஒரு உண்மையான ஒப்பந்தம். அது கிடைச்சப்போ ரொம்ப சேதமடைஞ்ச நிலையில தான் இருந்துச்சு. ஆனா அறிஞர்கள் அதை புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சப்போதான் ரோமானிய பேரரசுக்கும் இன்னைக்கு இருக்கிற கேரளாவில இருந்த ஒரு சக்தி வாய்ந்த வர்த்தக நாகரிகத்துக்கும் நேரடி தொடர்பு இருந்தது தெரிய வந்தது. அப்போ அந்த ஒப்பந்தத்துல அப்படி என்னதான் சொல்லியிருந்தாங்கங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். அது அந்த காலத்து வர்த்தகம் எந்த அளவுக்கு பெரியதா இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஆச்சரியமான ஒரு சித்திரத்தையே நமக்கு கொடுக்குது. இந்த பாப்பிரஸ்ல இந்தியாவில இருந்து எஜிப்துக்கு என்னென்ன பொருட்கள் அனுப்பப்பட்டதுன்னு ஒரு லிஸ்டே இருக்கு. அது வெறும் மசாலா பொருட்கள் மட்டுமல்ல, ரோமானிய உலகம் முழுக்க அதிக தேவை இருந்த யானை தந்த மாதிரியான ஆடம்பர பொருட்களும் இருந்திருக்கு. அந்த ஒப்பந்தம் அவ்வளோ விவரமா இருந்ததால பொருளாதார வல்லுநர்களால அதோட மதிப்பை கணிக்க முடிஞ்சது. அந்த நம்பரை கேட்டா உண்மையிலே தலையே சுத்திடும். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். $1/4 பில்லியன், அதுவும் ஒரே ஒரு கப்பல் சரக்குக்கு. அப்ப பாருங்க, இது ஏதோ சின்ன வியாபாரம் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய உலகளாவிய வர்த்தகம். இது அந்த காலத்துல இருந்த லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ திறமையா இருந்திருக்குன்னு காட்டுது. கப்பல்ல இருந்து பாலைவன வணியா ஒட்டகத்துல கொண்டு போறது வரைக்கும் பயணத்தோட ஒவ்வொரு கட்டத்தையும் இந்த ஒப்பந்தம் தெளிவா சொல்லுது. அது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் உத்தரவாதமும் நிதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த ஒரு பாப்பிரஸ் தாள் ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரம் தான். ஆனா இது மட்டுமே ஆதாரம் கிடையாது. இது நம்ம பண்டைய தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து ஏகப்பட்ட தகவல்களுக்கான ஒரு வாசலையே திறந்து விடுது. பண்டைய தமிழகம் 3 பெரிய வம்சங்களால ஆளப்பட்டுச்சு.